இன்றைய தியானம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா? மத்தேயு 7:11. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கணும், கர்த்தர்கிட்ட நம்ம கேட்கும்போது நமக்கு கொடுப்பாரு, அவரை நம்ம தேடணும், அப்போ நம்ம கண்டடைவோம். நம்ம ஜெபத்தில் தட்டிக்கிட்டே இருக்கணும், கதவு நமக்காக திறப்பார். கேட்குறவன் யாராக இருந்தாலும் சரி அவன் பெற்றுக்கொள்வான், தேடுறவன் கண்டடைவான், தட்டுறவனுக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 9ஆம் வசனத்தில் உங்களிடத்தில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஒரு சாதாரண தகப்பனே அதை செய்ய மாட்டான் இல்லையா? பொல்லாதவர்களாகிய நீங்கள்னு சொல்கிறார். ஒரு அப்பா தகப்பனை அவர் சொல்லும்போது பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது அவங்க அப்பம் கேட்டால் அப்பத்தை கொடுக்க போகிறீங்க, மீனை கேட்டால் மீனை கொடுக்க போகிறீங்க. நீங்களே செய்யும்பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம நன்மையானவைகளை கொடுக்கிற கர்த்தரை நோக்கி பார்த்து, அப்பா இந்த மாதம் ஏசப்பா எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் தமிழ்நாட்டுக்கும் எங்கள் இந்திய தேசத்துக்கும் ஆண்டவரே உலகம் அனைத்தில் உள்ள எல்லா கர்த்தருடைய ஊழியர்களுக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் நன்மையானதை கொடுங்கப்பான்னு நம்ம ஒரு நிமிஷம் ஜெபிச்சா அவருடைய இருதயம் களி கூறும். நிச்சயமாக அதெல்லாம் நமக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அப்போ சொல்லாங்க பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் ரொம்ப அழகாக எழுதுவார். நம்ம யாருன்னு, நம்ம எப்படிப்பட்டவங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அக்கிரமங்களால் பாவங்களால் மரிச்சிருந்த நம்மளை கர்த்தர் உயிர்ப்பிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இருந்த நம்மளை ஆச்சரியமாய் நம்மளை மாற்றினார். அது எல்லாமே அவருடைய அன்புனால, அவருடைய இரக்கத்தினால. அதனால தான் நம்மளை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார்னு சொல்லிட்டு வர்றார். அதனால தான் நம்ம கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்னு சொல்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய சுய நீதினால் அல்ல, அவருடைய மிகுந்த இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய தயவு நமக்கு நன்மையானவைகளை கொடுக்கும்படிக்கு அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம் சத்தத்தை கேட்கிறார். அவர் எப்படி நன்மையை கொடுப்பார்? அடிக்கடி நீங்கள் வாசிக்கிற ஒரு வசனமாக இருந்தால் கூட இன்னைக்கு அந்த வசனத்தை ஒரு முறை நீங்கள் அறிக்கை செய்யுங்க. சங்கீதம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, தேவனாகிய கர்த்தர் நமக்கு சூரியனும் கேடகமுமாய் இருக்கிறார். அவர் கிருபையையும் மகிமையை நமக்கு கொடுக்கிறார். உத்தமமாய் நடப்போம் என்று சொன்னால் நடக்கிறவர்களுக்குத்தான் நன்மையை கொடுப்பார். உத்தமமாய் நடக்க ஆண்டவரே எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் என் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும், எங்கள் ஊழியர்களுக்கு, எங்கள் விசுவாச மக்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உத்தமமாய் நடக்கக்கூடிய வாழ்க்கையை ஈவா கொடுங்களேன். அந்த ஒரு நன்மையை நமக்கு கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா போதும். பிரியமான உத்தமம், அந்த உத்தமமாக இருந்தால் உத்தமமாக இருக்கிற நமக்கு நன்மையை கொடுப்பார், நமக்கு துணையாக இருப்பார், நம்மளை விட்டு விலக மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று குறைவுபடாது. பிரியமானவர்களே, 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் நன்மையானதை தருவார். யார் தருவா? கர்த்தர் தாங்க. நன்மைன்னாலே அது அவர்கிட்ட தான் இருக்குது. ஜோதிகளின் பிதாவின் இடத்துலேருந்து தான், ஆண்டவருடைய கரத்திலிருந்து தான் நமக்கு நன்மை வரும். பிரியமானவர்களே, மனுஷங்களால் எல்லா நாளும் நன்மை கொடுக்க முடியாது, ஆனால் உண்டாக்கின கர்த்தர் தான் நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஈவாய் கொடுப்பார். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நம்ம எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் எப்படிப்பட்ட தேசத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக உத்தமமாக இருப்போம் என்று சொன்னால் நமக்கு தான் நன்மை வரும். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு நன்மையானதை நான் தருவேன். உங்கள் வீட்டை தேடி நன்மை வருதுங்க. நீங்கள் விசுவாசிங்க. எரேமியாவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம்
14ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இந்த காலையில இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அவர் என்ன வார்த்தையை இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொன்னாரோ, யூதாவின் குடும்பத்துக்கு சொன்னாரோ, அந்த நல்வார்த்தையெல்லாம் நான் நிறைவேற்றுவேன்னு சொன்னவர் இந்த நாளிலும் சொல்றாரு. நீங்களும் நானும் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். அவரை துதிக்கிற யூதா குடும்பம், யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளைகள். நம்ம அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க. நமக்கு சொல்றாரு, மகளே மகனே, நான் உனக்கு சொன்ன எல்லா நல் வார்த்தையையும் நிறைவேற்றுவேன். நீங்க கவலைப்படாதீங்க. எப்படி நிறைவேற்றினார்னா, நம்ம எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கத்தக்கதாக பரமபிதா அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி தந்தார். அந்த நற்செய்தியை தூதன் போய் மந்தையை காக்கிற மேய்ப்பர்களுக்கு முதலாவது சொன்னார்னு நம்ம லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிச்சு பாருங்க. தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இதுதாங்க நமக்கு நன்மையே. இயேசு கிறிஸ்து தான் நன்மை. அந்த நன்மையை நீங்க கண்டடைஞ்சிருக்கீங்களா? என்னோடு சேர்ந்து நன்றி சொல்லி ஜெபிப்பீங்களா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். மத்தேயு 7:11 படி உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையானவைகளை கொடுக்கும்படிக்கு வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உத்தமமாய் நடக்க கிருபை தாரும். நன்மையை வழங்குகிற கர்த்தாவே, நன்மையானதை கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தாவே, யார் யார் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்களோ கர்த்தர் நீர் எல்லாவற்றையும் அறிவீர். அவர்களுக்கென்று நீர் சொன்ன எல்லா நல்வார்த்தைகளையும் நிறைவேற்றுவீராக. இதுவரை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தில் பிறக்கல, நான் அவரை அறியலை அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகள் ஜெபிப்பார்களானா, ஏசப்பா இந்த நாளில் இந்த நன்மையானதை அவர்கள் கண்டடையத்தக்கதாக இரட்சகராக இயேசு கிறிஸ்து அவர்கள் உள்ளத்தில் பிறப்பீராக, அவர்கள் குடும்பத்தில் எழுந்தருளுவீராக, பிறப்பீராக. கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் எல்லாருக்குள்ளும் இந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்து தாமே நன்மையானதை கொடுக்கிறவர் பிறந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக, அவர்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவீராக. நன்மையானதை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.